நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தடைகளை தகர்த்த தமிழர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சாதனை தமிழர் கடந்த 2012ஆம் ஆண்டு 5K கார் கேர் எனும் ஒரு விதையை ஊன்றி இன்று 2500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விருட்சமாக மாற்றி இருப்பவர், 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கக்கூடிய 5K கார் கேர் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் கார்த்திக் குமார் சின்னராஜ் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல ஒரு பெரிய நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தியதற்கு என்னுடைய என்டையர் 5K கார் கேர் டீமுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், குருவுக்கும், தெய்வத்திற்கும் என்னுடைய முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் ஷேர் பண்ண போகிற அனுபவம் அவங்களால எனக்கு கிடைச்சது. அதை இந்த ஷேர் பண்ண வாய்ப்பு கொடுத்த நியூஸ்7க்கும் என்னுடைய பெரிய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ண போகிற உங்களுடைய அனுபவம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், இன்னும் நாம் ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஏராளமானவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமையும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த 5K கார் கேர் அப்படிங்கிற பிராண்டை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த 5K கார் கேருடைய தொடக்கம் பற்றி சொல்லுங்கள் சார். 5K கார் கேர் 2012ல் 3 ஊழியர்கள் கூட துவங்கப்பட்டுச்சுங்க. 5K கார் கேர் துவங்கி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுக்காக தான், அந்த கனவை மெய்யாக்கும் பயணம் தான் 5K கார் கேருடைய பயண துவக்கம். அப்போவே வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற நிலவில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாம். நான் அதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பயணம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்துட்டு நிறைய பேர் என் நண்பர்களும் வேலை தேடினாங்க. அந்த டயத்தில் அப்துல் கலாமுடைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில வரிகள் எனக்கு வேலை ஜாப் சீக்கரா இருக்கிறத விட ஜாப் ப்ரொவைடரா இந்தியாவுக்கு இருந்தால் தான் இந்தியா ஒரு வல்லரசா மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய விதையை அவர் போட்டிருந்தார். நான் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. 2012ல் நான் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல ஆட்டோமோட்டிவ் டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த கார் இண்டஸ்ட்ரி, கார் இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா அந்த கார் மெயின்டைன் பண்ற இடங்கள் பூராமே ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு, அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அப்ப இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்லி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு 3 பேர்த்து கூட 2012ல் முதல் முறையா கொடிஷியாவில் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் 5K கார் கேர் துவங்கப்பட்டுச்சு. அந்த விதைய நீங்க முதல்ல நட்ட இடம் இதுதான்? ஆமா, இந்த இடம் தான் உட்கார்ந்துதான் 2012ல் 3 ஊழியர்கள். அப்ப இண்டஸ்ட்ரி அன்ஆர்கனைஸ்டு. எனக்கு நான் பிசினஸ் பேக்ரவுண்டும் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் வேற. சோ முதல் முறையா தொழிலை துவங்குறேன். வேலை கொடுக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர். நீங்க துவங்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு பெயரை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. 5K கார் கேர், அந்த 5K அப்படின்னா என்னங்க சார்? 5K அப்படிங்கிறது என்னன்னா அந்த பஞ்சபூதங்கள். அதாவது நம்ம இந்த உலகத்தை ரொம்ப கவர்னிங் பாடி யாருன்னா பஞ்சபூதங்கள். அப்போ பஞ்சபூதங்களுக்கு அரசனா இறைவனுடைய படைப்பு யாருன்னா மனிதர்கள், கிங். அதாவது மனம் தான் நம்ம கிட்ட, மனிதன் மனத்தால் ஆனவன். சோ அப்ப அந்த பஞ்சபூதங்களின் அரசர் யார் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களாகிய நம்ம தான். சோ அந்த மனிதர்களால் கவர்னிங் பண்ணப்படுற ஒரு நிறுவனம் தான் 5K கார் கேர். அப்ப பஞ்சபூதங்கள்ல காருக்கு வர்ற பிரச்சனைகள், இப்ப நிலத்துல இப்ப ஒரு கார் டிராவல் பண்றாங்க, டிராவல் பண்ணும்போது மழை தண்ணி அடிக்கும் போது கீழே துரு பிடிக்கும், அதுல இருந்து பாதுகாக்கிறது. வெயில்ல காரை கொண்டு போய் நிறுத்துறாங்க, பெயிண்ட் ஃபேட் ஆகும், அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங், அப்போ காருடைய இன்டீரியர் கிளீனிங், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல. அப்புறம் மழை இதுல ஒரு பனியில வண்டி ஓட்டுறோம், ஃபாக் ஃபார்ம் ஆகும், அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல கார் டிராவல் பண்ணும்போது நடக்கிற அந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நிறுவனம்ங்கிறதுனால 5K கார் கேர் அப்படிங்கிற அந்த நேம் டெரைவ் பண்ணுதுங்க. காரை பத்தி இவ்வளவு அழகா பேசுறீங்களா சார்? உங்களுக்கு கார் எந்த அளவுக்கு பிடிக்கும்? கார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, காருங்கிறது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதை தாண்டி நம்மளுக்கு பாதுகாப்புக்கான ஒரு பயணம். எத்தனையோ முறையில் நம்ம மலையில பயணிச்சிருப்போம், இரவு நேரத்தில் பயணிச்சிருப்போம், நம்மளுடைய சோகமான நேரத்தை மகிழ்ச்சியான நேரத்துக்கு ஒரு பாட்டு போட்டு ஹைவேல டிராவல் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு பயண நண்பன், நம்ம வெற்றியின் அடையாளம், பயணத்தின் நண்பன், நம்ம சொல்ல போனா இன்னைக்கு தேசத்தின் அடையாளம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கார் இன்னைக்கு பல்கி பெருகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு கார், நான் இந்த இண்டஸ்ட்ரி முத ஆரம்பிக்கிறப்போ உண்மையிலே
காரே எனக்கு ஓட்ட தெரியாது ம். இந்த இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது. ஆனா நான் இன்னைக்கு நான் பயன்படுத்துற காரும் நான் இன்னைக்கு சர்வீஸ் பண்ண காரும் 38 லட்சம் கார்கள் பல பலன்னு இன்னைக்கு மார்க்கெட்ல போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமான 5K கார் கேர் உருவாக்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு. ஓகே. இப்போ ஒரு காரை நம்பி ஒரு ஷெட்ல குடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன நிறைய யோசிப்பாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் வாடிக்கையாளர்களை சம்பாதிச்சிருக்கீங்க, அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். வாடிக்கையாளர்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நான் கார் இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ஈஸி. வாங்கின காரை புதுசாவே மெயின்டைன் பண்றது ரொம்ப சேலஞ்ச். ஷோரூம்ல வந்து மெக்கானிக்கல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை பியூட்டியா வச்சுக்கணும். இன்னைக்கு மேனுஃபேக்சரர் வந்து காரை பொதுவா எந்த மேனுஃபேக்சர் எடுத்தீங்கனாலும் காமனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஆனா அந்த காரை புதுசாவே மெயின்டைன் பண்ணலைன்னா கல்யாணத்துக்கு போனா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் போயிடும். அதை தாண்டி உள்ள வண்டி அழுக்காவே எடுத்துட்டு போனா நம்மளுடைய ஹெல்த் போயிடும். அப்புறம் காரை வந்து மெயின்டைன் பண்ணலன்னா ரீசேல் பண்றப்போ வேல்யூ அடி வாங்கிடும். எஃப்சி வாங்கியில மறுபடியும் பெயிண்ட் பண்ணி செலவு பண்ணணும். ஆனா இந்த காரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது காருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, கார் எப்பவுமே புதுசா ஷோரூம்ல வாங்கின மாதிரியே மெயின்டைன் பண்ண முடியும். இதனால என்னன்னா எனக்கு ஒரு என் ஸ்டேட்டஸ், இப்ப கார் வச்சிருக்கான்பா, வச்சாலும் காரை உள்ள ஏறையில ஒரு கஸ்டமர் வந்து நாங்க சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வந்திருந்தோம். அப்போ ஒரு கஸ்டமர் சொன்னாரு, நான் 5Kல வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் கார்ல உள்ள ஏறையில காரை வந்து இப்படி காலை தட்டிட்டு தான் உள்ள ஏறுவாங்க பாரு. ஏன் அப்படின்னா கார் அவ்வளோ பளபளன்னு இருக்குமா. அப்புறம் உட்கார்ந்ததிலும் அந்த காருக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, எப்ப கார் வாங்கினேன்னு தான் கேட்பாங்களாம் யாரு புதுசா ஏறினாலும். ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான கஸ்டமர் வந்து எங்கிட்ட அந்த ஃபீட்பேக் சொல்றதும் அவங்களுடைய மகிழ்ச்சி. அவங்களுக்கு அந்த காரை குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க, அந்த காரை கேர் பண்ணல. கார் வந்து கஸ்டமரோடது, நம்ம 5Kவுடைய சிம்பிளே நான் சொல்லுவேன். காரு வந்து அவங்களது, கேர் வந்து 5Kவோடது. காரை புதுசா மெயின்டைன் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா அதுல கஸ்டமரோட ஸ்டேட்டஸ், கஸ்டமரோட வேல்யூ இன்க்ரீஸு, கஸ்டமருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதற்கு நாங்க துணையா நிக்கிறோங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே பர்சனலா என்னுடைய ஹார்ட்ல டிராவல் ஆகிற ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சார், ஒரு பக்கம் காரை பத்தி A to Z எல்லாமே மெக்கானிக்கலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் கஸ்டமரோட உணர்வுகளை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. கார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்படியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து என்னுடைய 12th வரைக்கும் முடிச்சுட்டு என்னுடைய யூஜி வந்து பிஎஸ்சி பயோடெக். நான் ஆக்சுவலி டாக்டருக்காக ட்ரை பண்ணேன். ஸ்கூல் முடிச்சதிலும் டாக்டர் ஆகிடணும்னு கனவுல எக்ஸாம் எழுதினேன். ஒரு மார்க்குனால நான் அந்த இதை எனக்கு வந்து தவறிடுது. அதனால பிஎஸ்சி பயோடெக் வந்து நான் படிக்கிறேன். பிஎஸ்சி பயோடெக் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை, வேலை கிடைச்சிடணுன்ட்டு. அப்போ பிஎஸ்சி பயோடெக் வேலை வாய்ப்பு கரெக்டான இடத்துல நான் தேடலைன்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு அப்போ சரியான வேலை அமையல. ஸோ அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தா 18,000 ரூபாய் வேலை கிடைச்சிரும், கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய இது சொன்னாங்க. அப்புறம் எம்பிஏ படிக்கிறேன், ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எம்பிஏ பண்ணுறேன். எம்பிஏ படிக்கையிலையும் காலேஜ் வந்து பல முறைகளில் நல்ல வகையில் ட்ரை பண்ணாங்க. பட் அப்பவும் வேலை வாய்ப்பு நம்ம ஊரில் ஒரு தேவையான ஒரு சூழ்நிலை, அப்பவும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வெளியே ஆஃப் கேம்பஸில் போய் நான் ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு நான் ஆரம்பிக்கிறேன் எல்என்டியில், அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இந்த மாதிரி படிப்புங்கிறது வந்து என்னுடைய இது பிஎஸ்சி பயோடெக் அண்ட் எம்பிஏ. என்னுடைய படிப்புக்கும் நான் செய்யற தொழிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் எம்பிஏங்கிற ஒரு துறை கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்துற, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்கு எனக்கு. படிப்பை தாண்டி உங்களுடைய உயர்ந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதன் மூலமா நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கீங்க. அரசு பள்ளியில உங்களுடைய படிப்பை தொடர்ந்த நீங்கள் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு வரைக்கும் பயணப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய இந்த ஒரு முயற்சியை பாராட்டி, தொழில் முனைவோரை உருவாக்குனதை பாராட்டி உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் பத்தி சொல்லுங்க சார். ஒவ்வொரு அங்கீகாரமே உண்மையிலேயே இன்னும் அதற்கு உண்மையிலேயே இந்த நேரத்தில் நன்றி தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இன்னும் என்னைய அது வேகமா ஓட வச்சதுக்கு அந்த அங்கீகாரங்கள்லாம் காரணம். ஃபர்ஸ்ட் 5K கார் கேர் வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண பிராண்டு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் ஐகான் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு விருது 2018 கிடைச்சது. அப்புறம் 2020 ஐகான் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சது. அதே போல ஐகான் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு கிடைச்சது. அப்புறம் ஐகான் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது வந்து கிடைச்சது. இப்போ ரீசெண்டா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேர்ல்டு லீடிங் கார் கேர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது இந்த கார் இண்டஸ்ட்ரியில, இந்த கார் டீடைலிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்,
ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுற பிராண்டுங்கிற ஒரு விருது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நான் வாங்கினது வந்து உண்மையிலேயே ஒரு இந்தியனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ இந்தியாவில் இருந்து குளோபலாக ப்ரெசண்டானவங்க தான் இப்போ இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தவங்க தான் பிரிட்டிஷர்ஸ். இன்னைக்கு அவங்களே கூப்பிட்டு வேர்ல்டுலேயே ஒரு வேர்ல்டு லீடிங் கார் கேர் பிராண்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தது வந்து ஒரு நான் என்னுடைய முன்னோர்களுக்கும் இந்த சுதந்திரம் பெற்றவங்களுக்கும் நானும் 5K கார் கேர் டீமும் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாவே நான் எப்பவும் நினைப்பேன். அதே போல கார் கஸ்டமர்களுக்கு நாங்க கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாகவும் நினைப்போம். ஏன் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு 5Kவோட எல்லா கூகுள் ரிவ்யூ ஆகட்டும், 5Kவோட ஆப்பில் கஸ்டமர் சர்வீஸ் எடுத்துட்டு கொடுத்த ரிவ்யூ ஆகட்டும் பார்க்கல மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். என்ன நிகழ்ச்சின்னா அவங்க சொல்லுவாங்க, என் காரை வந்து 5 பேர் 6 பேர் சடன்னு வந்து கிளீன் பண்ணி நீங்க கொடுக்குற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் 1 லட்சம் கஸ்டமர்களை நேராக சந்திச்சிருக்கேன். 1 லட்சம் கஸ்டமர்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ராஜராஜ சோழன் விருதுகள் அந்த மாதிரிலாம் நிறைய விருதுகள் கொடுத்து கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ கஸ்டமர் சொல்லுவாங்க, எங்களை கார் கேர் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை கார்த்தி, எப்படியோ வண்டியை வந்து ஒரு ஆப்பை போட்டுடுறீங்க, வெஹிக்கிள் எடுத்துடுறீங்க, வெஹிக்கிள் எங்கே போகுது வருது எல்லாமே எங்களுக்கு தெளிவாக இருக்குது. எங்களை என்ன கேட்குறாங்கன்னா, கார் எப்போ புதுசாக வாங்கினீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினவங்க எல்லாமே எங்ககிட்ட சொல்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன், எல்லாரும் செகண்ட் ஹேண்ட் காரான்னு நீ இன்ஃபீரியாரிட்டியை வந்து டச் பண்ணுவாங்க. ஆனால் 5Kல நான் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கார் எப்போ வாங்கினீங்கன்னு எனக்கு கேட்பாங்க. அந்த தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் கஸ்டமர் சொல்கிற நிறைய கஸ்டமர் சொல்ல இன்னும் நிறைய பேர் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் ரொம்ப அவங்களுடைய காரை நல்லா நம்ம கேர் பண்ணுங்கிறது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஓகேங்க சார். இது வந்து நான் எதுக்காக இந்த விருது அங்கீகாரத்தில் சொல்கிறேன்னா, அதாவது வந்து எனக்கு இந்த கிடைத்த விருதுகளில் எவ்வளவு எனக்கு பெருமை இருக்கோ, என் கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிராண்டை பயன்படுத்திட்டு பெருமையாக சொல்லல எனக்கு ஒரு பாரத ரத்னா வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அது எல்லாமே பெரிய விருதுகளா நீங்க கன்சிடர் உண்மை. அந்த 1 லட்சம் கஸ்டமர் கொடுத்ததும் எனக்கு விருதுன்னு நான் தொடங்கும் பொழுதே ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீங்க துவக்கி இப்போ ஒரு சாதனை பயணத்தில் இருக்கும் பொழுது இதுக்கிடையில் நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொடங்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருந்திருக்கலாம். அந்த சவால்களை என்னென்ன சவால்களை நீங்கள் முதல்ல எதிர்கொண்டீங்க, அந்த சவால்களை அந்த தடைகளை எப்படி தகர்த்தீங்க சார்? சவால் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே திருப்பி போட்டிங்கன்னா வாசல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சவாலுமே ஒவ்வொரு சேலஞ்சுமே என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்றேன்னா அந்த சேலஞ்சுக்கு நான் சொல்யூஷன் தேடிட்டேன்னு வச்சுங்களேன், அடுத்த சேலஞ்ச் வந்துடும். அடுத்த சேலஞ்சை டச் பண்ணா தான் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ சேலஞ்சுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறேன். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த சவாலை வந்து நான் என்னென்ன சவாலை பார்த்தேன் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தேன்னா, எனக்கு வந்து இந்த நிறுவனம் ஆரம்பிச்ச புதுசுல வேலை வாய்ப்புக்கு ஆள் கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை, படிக்க முடியாத இளைஞர்களை போய் தேடி 10th 12th முடிச்சிடுவாங்க. அவங்களால அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால. அவங்கள அதே போல டிப்ளமோ ஸ்டூடெண்ட், ஐடி ஸ்டூடெண்ட் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம பெரிய சேலஞ்சில் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அவங்கள போய் அப்ரோச் பண்ணி, உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தர்றேன், இருக்கிறதுலேயே இவ்வளவு சம்பளம் தர்றேன், உங்களுக்கு நான் பயிற்சியும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தேன். ஒரு சைடு வேலைக்கு ஆள் இல்லை, ஒரு சைடு வேலை இல்லை. இது ரெண்டையுமே நான் இந்த சவாலை நான் வாய்ப்பா பயன்படுத்தினேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு 2500 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. அப்போ இதுல என்னன்னா, அந்த வேலை கொடுத்தவங்களும் அனுபவசாலிக்கு நான் கொடுக்கல. அதாவது வந்து அவனால 10th 12th படிக்க முடியல. இன்னைக்கு அந்த 2500 பேரும் அவங்க குடும்பத்தை மிகச்சிறப்பா வழி நடத்துற நல்ல பசங்களா மாறி இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஆத்ம திருப்திங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம். அந்த ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்கி இருக்கோம். ஸோ இந்த 2 தொடர்புகளும் இதுவே ஒரு வாய்ப்பு தான். இது ஒரு சேலஞ்சு. முதல்ல வேலைக்கே ஆள் இருக்காது இந்த இண்டஸ்ட்ரிக்கும்பாங்க. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க நம்ம கூட 100க்கும் மேற்பட்ட காலேஜுக்கு நம்ம கூட சைன் பண்ணியிருக்காங்க வேலை வாய்ப்புக்கு ஆள் கொடுக்கறதுக்கு. எப்படி வந்து வேலை செய்யணுங்கிறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில போனா எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம பிராண்ட் முன்னுதாரணமா மாறி இருக்கு. இது ஒரு சேலஞ்சை வந்து இருந்துச்சு. வாய்ப்பை வந்து நம்ம மாற்றோம். கோவிட் டயத்துல என்னாச்சுன்னா, நிறைய நிறுவனங்கள் வந்து வேலையில வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம நிறுவனமும் காரு யாருமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுதான் கவர்மெண்ட் போட்ட ரூல். நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். ஆனா அந்த டயத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், ஆனாலும் காரெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சானிடைசர் கார் வாஷ். அது வந்து கோவிட் உள்ள கார் இருந்தாலும், இப்ப நான் வந்து கார்ல பயணப்படுறேன்னா என் கூட யாராச்சும் பயணப்படுறாங்கனாலும் அவங்களுக்கு கோவிட் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் த்ரூ கார். அப்ப இது கஸ்டமர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம். எல்லாரும் அப்ப பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் பயன்படுத்தணும்.
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே பயன்படுத்தலை, எல்லாரும் 2 பேர் இருக்கக்கூடாது, இப்படி சேர்ந்து இது நிறைய கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அப்போ யாருகிட்ட இருந்து வைரஸ் பாக்டீரியா பரவுதுங்கிற அந்த பயத்தில் இருந்த நேரத்தில் கார்களை வாரண்டியோட 30 நாள் கொரோனா வராது அப்படிங்கிற ஓசோன் தெரப்பின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி கார்களை பூரா சானிடைஸ் பண்ணி பாதுகாத்தோம். அந்த டயத்தில் 426 பேத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், 13 ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல சேலஞ்ச். அப்போ எந்த நிறுவனத்திலிருந்து யாரையும் வேலையை விட்டு தூக்கல, அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு புது வேலை வாய்ப்பையும் உருவாக்குனது நிறுவனம் வந்து அந்த சவாலை வந்து இப்படி எதிர்கொண்டுச்சு. அதே போல் எங்களுக்கு இன்னொரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேஷ் இப்படித்தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கஸ்டமர்களுக்கு வந்து நாங்கள் அந்த டிஜிட்டல் இந்தியானால வந்து அட்வான்டேஜ் என்னன்னா எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், அதே போல் கஸ்டமருக்கு பேமெண்ட். அது வந்து முதல்ல என்ன ஆகுனா வண்டி இப்போ டெலிவரி பண்ணையில் தான் கேஷ் வாங்கணும். அதே போல் கஸ்டமருக்கும் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வண்டியை இப்போ கொடுத்துருவாங்க, ஆனால் அவங்க வண்டி நம்ம ட்ராப் பண்ணையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ இருக்கலாம். அப்போ எங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு நாங்கள் தனியாக போகணும். ஆனால் எங்களுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அவர் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வண்டி ஆப்பில் எப்படி பேமெண்ட்டை எப்படி பிஃபோர் ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணிடுவோம், ஆஃப்டர் ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணிடுவோம், கஸ்டமர் அங்கே பார்த்து பேமெண்ட்டு பண்ணிவிடுவார். ஸோ வாட் எவர் சேலஞ்சஸ் எனக்கு வர எனக்கு அது பூராமே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறினது தான் உண்மை. இந்த உலகத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைங்கிறது மிக அழகானது. இதில் வந்து பிரச்சனைகளை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கல. நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சாதாரண வளர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது. என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 2500 பேர்த்தோட வளர்ச்சி. இன்னைக்கு 2500 பேரும், அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு சொல்ல போனால் 5K கார் கேர் ஒரு 180 கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிளைகள்லையும் தமிழர்கள் தான் வேலையில் இருக்காங்க. ஆந்திராவில் போகல ஆந்திரா பீப்புள் வேலை கொடுக்குறோம். ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ், அந்தந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எம்ப்ளாயி கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்களை கொடுக்குறோம். ஸோ அதாவது வந்து ஒருத்தங்க ஏற்கனவே நல்லா பண்றவங்களை எடுத்து பண்றது ஒரு விதம்னா, ஆனால் உண்மையான சேவைன்னு என்னன்னா வாய்ப்பு இல்லாதவனுக்கு வாய்ப்பு உருவாக்கி அவனை வெற்றியாளனா மாற்றுறது வந்து 5K கார் கேர் நிறுவனத்தோட வெற்றியா நான் பார்க்குறேன். தொழில் முனைவோர்கள் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையணும் அப்படி அது பிரதான நோக்கமா வச்சு செயல்படுவாங்க. ஆனா நீங்க அதன் வழியா வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அது ஒரு சேவையா தொடரணும் அப்படின்னு இரண்டுமே இருக்கு. இந்த தெளிவான சிந்தனை உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? தெளிவான சிந்தனைக்கு காரணம் மகான்களுடைய வழிங்க. எனக்கு வந்து அதாவது வந்து எனக்கு நான் புத்தகம் படிக்கிறது, அதே போல இந்த அழுக்கு சித்தர், வள்ளலார், அந்த மாதிரியான மகான்கள் நம்ம பூமியை பற்றி தெரியும், நிறைய மகான்கள் வாழ்ந்த பூமி. அவர்களுடைய வழிகள் பார்த்தோம் அப்படின்னம்னா எப்படி மக்களையும் எல்லா உயிர்களுக்கான ஒரு சேவையை வந்து நம்ம செய்யணும், அதைத்தான் அவங்க வலியுறுத்துறாங்க. அப்போ அதே வழியில பொருளாதாரத்தையும் சேர்த்தி மக்களுடைய வளர்ச்சி எல்லா உயிர்களுடைய வளர்ச்சியும் சேர்ந்து சிந்திச்சா மட்டும் போதும். நம்ம சிந்தனையில் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இப்போ நான் இந்த முடிவு எடுக்கிறையில இந்த முடிவுனால எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்துடைய பங்குதாரர்கள் யாரு, அதுல யாருக்காச்சும் பாதிப்பு இருக்கா, பாதிப்பு இருக்குன்னா அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கல அது ஒட்டுமொத்த வளர்ச்சியா அமையுங்கிறது வந்து என்னுடைய ஒவ்வொரு முடிவுகள்லையுமே நான் எடுப்பேன் எப்பவுமே. ஓகே, அதற்கு மகான்களுடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு வந்து உதவியா இருக்கு. ஓகேங்க சார். குறிப்பா ஊழியர்கள் பல பேருக்கு நீங்க 2500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த ஊழியர்கள் பத்தி சொல்லுங்க சார். ஊழியர்கள் தான் உண்மையிலே இந்த நிறுவனத்தை அதாவது வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை காத்து நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினசரி அன்றாட தன்னுடைய வாழ்வில அதாவது வந்து வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமே தன்னுடைய நோக்கமா வச்சு, தன் குடும்பத்துடைய வளர்ச்சியை மட்டுமே நோக்கமா வச்சு ஒரு வேலை செய்யற ஒரு ஜீவன்னா அது வந்து ஊழியர்கள் தான். அப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆத்ம திருப்திக்கு அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய இண்டஸ்ட்ரியில இப்ப நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம 5K கார் கேர்ல என்ன பண்றோம்னா வேலை வாய்ப்புக்கு சம்பளம் மட்டும் கொடுக்கறது இல்லை. இப்ப 6 மாசம் சரிவர அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா இன்கிரிமெண்ட் கொடுப்போம். அதே போல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஊழியர்களுக்கு வருடம் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தன்னைக்கு எல்லாரும் அவங்க செஞ்ச சாதனைகளுக்கு ரெகக்னைசேஷன் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அதே போல ஒவ்வொரு ஊழியர்களும் இப்ப எங்க நிறுவனத்துல ஒரு ஊழியரா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு, அவரு இப்ப ஆண்டர்பிரனரா மாத்திருக்கோம். ஸோ ஊழியர்களை ஆண்டர்பிரனரா மாத்திரம், ஊழியர்களை நல்ல தலைவர்களா மாத்திரம். ஒரு ஊழியர் ஒரு 5 வருஷம் இருக்காரு 5K கார் கேர்னா என்னுடைய இலக்கணை எப்பவுமே எப்படி வைப்பேன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பேசி இப்போ ஒரு பெரிய செயல்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம். 5 வருஷம் இருக்கையில் கண்டிப்பா அவர் ஒரு பொருளாதாரத்துல ஒரு வீடோ, அவருடைய வீடு கண்டிப்பா வாங்கி இருக்கணும், அவருடைய பொருளாதாரத்துல அவர் தன்னுடைய தன்னிச்சையா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நாங்க
வச்சு அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ 5K கார் கேர்ல இருக்கிற ஊழியர்களுக்கு அந்த ஊக்கமும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். ஊக்கமும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். ம். அவங்கள நம்ம எம்ப்ளாயா மட்டுமே ட்ரீட் பண்றது கிடையாது. ம். எம்ப்ளாயிகளுக்கு வந்து ப்ராஃபிட்லயே ஷேரிங், இன்சென்டிவ்ங்கிறது கொடுக்கறத விட ம். நாங்க ப்ராஃபிட் ஷேரிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் வைப்போம். அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ஊக்கமா எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2500 பேரும் நிறுவனத்தை நம்ம நிறுவனமா பார்ப்பாங்க. ஓகேங்க சார். சார் இப்போ ஒரு பென்ஸோ ஒரு இன்னோவா எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லயே அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு சிலர் விரும்புறாங்க. கண்டிப்பா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது ரொம்ப சரிதான். சர்வீஸ் சென்டர்ல காருடைய என்ஜின் பார்ட்டை, மெக்கானிக்கல் சர்வீஸை, எலக்ட்ரிக்கல் சர்வீஸை ஷோரூம்ல தான் பார்க்கணும். டில் அந்த வாரண்டி பீரியட் வரைக்கும். அது வந்து கஸ்டமருடைய விருப்பம். பட் ஆனா பார்க்கறதா சரி. ஆனா காரை பியூட்டிஃபிகேஷன், என் காரை நான் வாங்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ ஒரு சில பேர் மலையில கார் ஓட்டுவாங்க, சில பேர் காடுகள்ல ஓட்டுவாங்க, சில பேர் நகரங்கள்ல ஓட்டுவாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸ் காரா ஓட்டுவாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்றதோ, எனக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் புதுசா வச்சுக்கிறதுக்கு ஷோரூமுக்கு போறது மக்களுக்கு வந்து அது ஷோரூம் அது பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பெக்குக்குள்ள இருப்பாங்க. இந்த மாதிரியான பியூட்டிஃபிகேஷன் நிறுவனங்கள் தான் கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா அதை ஒரு கஸ்டமர் சொல்லுவாரு, நான் வண்டியை கொண்டு வந்து எந்நேரம் கொண்டு வந்து விட்டாலும் கார்த்தி, அப்படியே நீங்க வேலை செய்யறத பார்த்து ரசிக்கல, எனக்கே நான் வேலை செய்யற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா, அந்த உணர்வு வந்து கஸ்டமருக்கு தேவை. சார் இப்போ நீங்க சொல்றப்பதான் எனக்கு ஒன்று தோணுது, கார் அப்படிங்கிறது இன்னொரு வீடு மாதிரி அப்படிங்கிற எனக்கு கிடைக்குது. உண்மையான விஷயம் அதுதான். அதாவது ஒவ்வொருத்தருடைய செகண்ட் ஹோம் வந்து கார் தான். நீங்க காருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பூரா இருக்கும். ரோட்ல நடந்து போற ஒரு வீடு. ஆமா, ரோட்டில் நடந்து போற ஒரு வீடு, ரோட்டில் நடந்து போற ஒரு ஆபீஸ், எல்லாமே அங்கதான். பாத்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கும், நம்ம ஏசி இருக்கும், பாட்டு கேட்டுக்கலாம், படுத்து சில நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உட்கார வெயிட்டிங் பீரியட்ல உட்காந்துக்கலாம். வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் தான். நம்மள அழகா எல்லா இடத்துலயும் நம்மளை பாதுகாப்பா கொண்டு வர பொருள் தான் கார். அதை வந்து மக்களுக்கு வந்து அவ்வளவு தேவையும் கூட, பாதுகாப்பும் கூட. அதை வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ண எங்களுக்கும் கஸ்டமருக்கான தொடர்பு மிக நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஷோரூம்ல என்ஜின் சர்வீஸ் பார்க்கறது சரி, பியூட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இந்த மாதிரி டீடைலிங்ல பார்க்கறது தான் கஸ்டமருடைய விருப்பமா இருக்கு. குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில 5K கார் கேருடைய தனித்துவம் என்ன சார்? 5K கார் கேருடைய தனித்துவம் அப்படின்னு என்னன்னா, கஸ்டமர்களுக்கு அவர்களுடைய ஃப்ரீயான நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் 5K கார் கேர் நம்ம சண்டே ஒர்க் பண்றோம் கஸ்டமருக்காக. அதே போல 5K கார் கேர் வந்து ஆப் வந்து வச்சிருக்கோம். கஸ்டமர் வீட்டில் இருக்காங்க அல்லது ஆஃபீஸில் இருக்காங்க, என்னுடைய நேரத்தை நான் மிச்சம் பண்ணணும். அப்போ நான் வந்து ஆப்ல சர்வீஸ் புக் பண்ணனா போதும், 5K வந்து ஃப்ரீ பிக்கப் டிராப்போட வெஹிக்கிள் எடுத்து சர்வீஸ் பண்ணி திருப்பி நம்மளுக்கு டெலிவர் பண்ணிடுறாங்க. அப்போ அதில் டிரான்ஸ்பரன்சி, அது வந்து ஒரு பெரிய தனித்துவம். ரெண்டாவது வந்து சண்டே என்னுடைய ஃப்ரீ டைம். அதே போல நைட்டு என்னுடைய சண்டே என்னுடைய கார் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அல்லது நைட் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ 5K கார் கேர் சர்வீஸ் எடுத்து கொடுத்துருது. மூணாவது கார் வாஷ் பண்ணுற தண்ணிகள் பூராமே பியூரா அந்த சால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு 5K கார் கேர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது 5K கார் கேர்ல பயன்படுத்துகிற மெட்டீரியல் பூராமே ஆர்கானிக் மெட்டீரியல், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். அப்போ அது வந்து 5K கார் கேரோட மிகப்பெரிய தனித்துவம். ஒர்க் பண்ற பசங்க பூரா NCVRT சர்டிஃபைடு டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ற டீம், அதுல அந்த ஹேண்டில் பண்ற டெக்னீஷியன் பூரா சர்டிஃபைடு டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒவ்வொரு பிரான்ச்லயும் அந்த ஓனருக்கு அங்க இருப்பாங்க. ஸோ கஸ்டமருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 5K கார் கேர்ல கஸ்டமர் கேர் இருக்கு. எனிதிங்னாலும் கஸ்டமர் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நல்ல ட்ரெயின்டு மேன் பவர், நல்ல மெட்டீரியல், ப்ராப்பரான மெஷினரிஸு, அதுக்கான டெக்னாலஜி, ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் அப்படியே எல்லாமே ஏஐலேயே எடுத்துக்க முடியும். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய புது விஷயங்களையும் அடாப்ட் பண்றோம். ஸோ நியூ இனோவேஷன்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்றோம். அதே போல கார்கள் இப்போ ஈவி வருது. ஈவி வரையில என்ன பண்றோம்னா, அந்த எல்லா பக்கம் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஸோ கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி பண்றதுல வித் டெக்னாலஜி சப்போர்ட்டோட, வித் ட்ரெயின்டு ஸ்டாஃபுக்கு என்ன ட்ரைனிங் தேவையோ அதை கொடுத்து எடுத்துட்டு போற ஒரு நிறுவனம் வந்து இதெல்லாம் யூனிக். நிறைய யூனிக் பாயிண்ட்ஸ் வந்து கஸ்டமருடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்றோம். ஓகே, அதான் கார் வந்து அவங்களுது, கேர் வந்து நம்மளுது. காரை புதுசா மெயின்டைன் பண்றது நம்மளுடைய கோல். ஓகே சார். இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அவங்க அதுவரையும் அவங்களுக்கு கார் பிடிச்சதா இருந்திருக்கும். இப்போ நம்ம கார் வச்சு நாம இந்த கார் கேர் இண்டஸ்ட்ரியில நாம ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டா அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளணும்? ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம், வேற ஆந்திராவில் இருக்கலாம், வேற மாநிலங்கள் இருக்கலாம், எங்கிருந்தோ இந்தியாவிலிருந்தோ இல்லை மற்ற இடங்கள்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஆசையை உங்களை போன்ற ஒரு தொழில் முனைவோராக அவங்க மாறணும்னா எப்படி 5K கார் கேர் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளணும் சார்? நம்மளுடைய வெப்சைட்லயே நம்பர்ஸ் இருக்குங்க, நம்மளுடைய ஆப் இருக்கு, iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலையுமே இருக்கு. அதுலேயே தொடர்பு கொள்வதற்கான எண்கள் கொடுத்துருக்கோம். அதுலேயே
அவங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளும்போது நம்ம என்னென்னலாம் ஒரு ஆண்டர்பிரனருக்கு கொடுக்குறோம். ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசை ரொம்ப முக்கியம். அதில் நான் ஒன்று சொல்லுவேன், அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசையானதிலும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சேலஞ்சுனா மேன் பவர் ஹேண்ட்லிங் அண்ட் மேன் பவர் எப்படி சோர்ஸ் பண்ணுறது அந்த வேலைக்கு, அதை வந்து நம்ம கொடுத்துட்றோம். மேன் பவர் கொடுத்துட்றோம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கையில். ரெண்டாவது என்னன்னா, இதில் கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்ம எப்படி பூர்த்தி பண்ணணும், அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த ஆண்டர்பிரனருடைய ட்ரீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கவர்மெண்ட் சப்சிடரி. கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு பிராண்டு நம்ம 5K காருக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு சப்சிடரி கிடைச்சிடும். உமன் ஆண்டர்பிரனராக இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க, அல்லது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனராக இருக்காங்கன்னா கவர்மெண்ட் முன்னுரிமை கொடுக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து முதல்ல எல்லாம் தியாகிகளாக இருக்கிறதுக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுத்துச்சு. இப்போ ஆண்டர்பிரனராக இருக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குது. சார், குறிப்பாக இந்த மாதிரி 5K கார் நிறுவனத்தோட இணைந்து நாங்கள்லாம் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அரசாங்கம் மூலயமா இருக்குது? நீங்கள் என்னென்னலாம் ஏற்படுத்தி தரீங்க சார்? இப்போ 5K கார் கேருடைய இப்போ ரீசெண்டாக ஒரு உமன் ஆண்டர்பிரனர் வந்து நம்ம 5K கார் கேரில் துவங்கி 17 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து சப்சிடரி கொடுத்துச்சு, நம்மளுடைய மானியம் கொடுத்துருக்கு. அந்த மானியம் வந்து உமன் ஆண்டர்பிரனர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் நம்ம 5K கார் கேருக்கு வந்து மானியம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எம்ப்ளாயி சப்போர்ட், அவங்களுக்கு அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது தேவையான ட்ரெயின்ட் எம்ப்ளாயியுடைய சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் அவங்களுடைய கஸ்டமர்கள் கூட அவங்க தொடர்பு கொண்டு வேலை செய்கிறதுக்கு தேவையான வெப்சைட்டு, ஆப், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பு, அந்த சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் அவங்களுக்கு என்ன வழிமுறை, நான் சரியான என்ன முறையில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு ஏன் ஆண்டர்பிரனராக நிறைய பேர் உருவாகலைன்னா பயம், வழிமுறை தெரியல. இது ரெண்டும் தெரிஞ்சு உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் கீழே எல்லாத்தினாலையும் வெற்றியாளராக மாற முடியும். அதைத்தான் நம்ம 5K கார் செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லா மாநிலத்திலையும் எடுத்துக்கலாம். இப்போ தென்னிந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் வேணாலும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதர் கண்ட்ரி இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கான முடிவுகளும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் துவங்கலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் தொடங்கலாம். அதுக்கு அந்த மாநிலத்தில் அந்த கண்ட்ரியில் என்ன தகவமைப்பு இருக்குது, அந்த காருக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கான சப்போர்ட் பண்ணி தரோம். இப்போ நம்ம கூட 5K கார் கேர் நிறுவனத்தோட முதல் ஊழியர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நீங்கள் இங்கே ஊழியராக இருக்கீங்க. உங்கள் பெயர் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், என்னோட பேர் குமார். நான் என்னோட ஊர் கோயம்புத்தூர் தான். நான் இங்கே நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். இங்கே எனக்கு வந்து அப்பா கிடையாது. நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணது வந்து 2012 ஜாயின் பண்ணேன். எப்படி இங்கே ஜாயின் பண்ண ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலம் தான், சாரோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலம் தான் உள்ளே வந்தேன். ஸோ வரும்போது நான் எதிர்பார்க்கல, 13 இயர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணலாம் நான் எதிர்பார்க்க கிடையாது. அப்படி 13 வருஷமா ஒரே இடத்துல வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன உங்களுக்கு கொடுத்துச்சு 5K கார்? சார் 5K கார் இன்னும் கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன். அப்பா இல்லாமல் அம்மாவும் நான் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஸோ ஃப்ரெண்டு மூலமாக வந்தப்போ எனக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்து எல்லாமே கிடச்சி, பார்க்காதவும் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னா ஒரு டெக்னீஷியன் ஜாயின் பண்ணி ஒருத்தர் இந்த அளவுக்கு வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ என்னவா இருக்கீங்க சார்? டெக்னீஷியன் ஜாயின் பண்ணீங்க, அடுத்து உங்களுக்கு உயர்வு என்னென்ன கிடைச்சது? சார் டெக்னீஷியன் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் உள்ள வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் சீனியர் டெக்னீஷியன் போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 6 months ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு 1 year ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பர்வைசராக கொண்டு வருவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 years 3 years ஆகும்போது ஒரு ஜோனல் மேனேஜர், அடுத்த ரீஜன் மேனேஜர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். ஆனால் எந்த கம்பெனியுமே வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து ஆண்டர்பிரனர் அதாவது ஓனராக ஆக்கி பார்க்க மாட்டாங்க. அது 5K வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணும்போது நான் எம்ப்ளாயாக தான் இருக்க போகிறேன் கடைசி வரைக்கும். சார் வெளியே போகும்போது ஒரு எம்ப்ளாயி வெளியே போயிடும் அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கரண்ட்லி ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அதுக்கு 5Kக்கும் நம்ம காத்திட்டு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கூட 5K கார் கேர் நிறுவனத்தின் கஸ்டமர் இருக்காரு. அவருடைய ஃபீட்பேக்கை நாம கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். கௌதம் சார். எத்தனை வருஷமாக நீங்கள் அங்கே கார் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க? சார் சுமார் ஒரு 12 வருஷமாக இங்கே தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். கார் வாங்கினதுலேருந்து இங்கே தான் சர்வீஸ். ஃபஸ்ட்டு வரும்போது நான் அவங்க MD தான் மீட் பண்ணும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்கிட்ட விதம் என்னென்னு ரொம்ப பிடிச்சிருந்தது.
பிளஸ் நான் இப்ப ஏதாவது ஒரு பிசினஸ் மீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போறேன்னா அந்த கார் எடுத்துட்டு போற விதம், என்னோட என்ன மூட் இருந்தாலும் இங்க ஒரு வாஷ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு அந்த ஆர்டர் கன்வெர்ட் ஆன இதுவும் நிறைய நடந்திருக்கு. அந்த காருக்குள்ள அந்த நம்ம ஒரு புது காரோட ஃபீல் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஃபீல் வரும். ஸோ அப்போ நான் ஒரு ஆர்டர் எடுக்க போறதுனால எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல்னாலே நிறைய கன்வர்ஷனும் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு அதனால உங்களுக்கு எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் எனக்கு இங்க 5K கார் கேர்ல ஒரு விஷயம் கிடைச்சது. அடுத்ததா நாம பார்க்க போறவர் 5K கார் கேர்ல எம்ப்ளாயா இருந்து இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா மாறி இருக்கிறார். அவரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். ஹாய் சார். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மகேஷ். எத்தனை வருஷம் நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்க, இப்போ வந்து நீங்க ஒரு தொழில் முனைவோரா மாறி இருக்கீங்க, அந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க சார். 2012 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் மார்க்கெட்டிங் பர்சனாக ஜாயின் பண்ணேங்க சார். ஸோ 1 இயர் நான் இதில் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தேங்க சார், கார்த்திக் சார் கூட. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து 2-3 கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு சரி கடைசியில் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 2018 வந்து இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறேன்னாருங்க. நான் இப்போ செகண்டாக புக் பண்ணி 7th ஓப்பன் பண்ணியிருந்தேங்க சார். ஸோ 2018 நவம்பர் 2 வந்து நம்ம ஓப்பன் பண்ணோங்க சார், பிரான்ச் ஓப்பன் பண்ணி இப்போ 7 இயர்ஸ் ஆச்சுங்க சார். என்னென்ன சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுங்க சார்? ஸோ அப்போ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போதுன்ற போது வந்து டோட்டலாக கம்பெனியில் வந்து மேன் பவர், மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்களே பார்த்துக்கோங்க சார். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போதுங்க சார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிட்ட போது நமக்கு கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க சார். ஸோ எம்ப்ளாயி டு ஓனர் ஆகும்போது ஸோ எனக்கு அது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். எங்கள் ஃபேமிலியிலேயே நான் தான் ஒரு தொழில் முனைவராக நான் ஒருத்தன் தான் சார் இருக்கேன். இன்றைக்கும் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எல்லாருமே எம்ப்ளாயாக தான் இருக்காங்க. இப்போ நாம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். 5K கார் கேர் நிறுவனத்தில் ஒரு மையப்பகுதி இது. குறிப்பாக ஒரு வாடிக்கையாளர் காரில் ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் நடந்தாலோ இல்லை சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஏதாச்சும் நடந்தாலோ இங்கே எடுத்து வந்து விடும்பொழுது அவங்களுக்கு 5K கார் கேர் நிறுவனத்தில் இங்கே விடுறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுப்பீங்க? மெயினாக வந்து கஸ்டமருடைய வெஹிக்கிள் டென்ட் ஆர் ஸ்க்ராட்ச், இந்த குழந்தைய ஸ்க்ராட்ச் போட்டுருவாங்க, அல்லது சிக்னல் ஆக்சிடென்ட் ஆயிரும், அல்லது எங்கேயாச்சும் ரிவர்ஸ் வரையில டச் பண்ணிடுவோம். அப்போ அந்த காருடைய அழகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறிடும் ஷேப். ஸோ அப்போது இப்போ என்ன ஆகுனா நம்ம 5K கார் கேரில் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னன்னா, டோர் டென்ட் ஆகுது அல்லது ஒரு பம்பர் டென்ட் ஆகுது, பேனட் டென்ட் ஆகுதுன்னா பம்பரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, பேனட்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, ரீகண்டிஷனிங் பண்ணிடுவோம். அதாவது வந்து பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு. ஈவன் பேனல் பம்பர் கிழிஞ்சதுனாலுமே நம்ம வந்து பேக் டு ரீகண்டிஷனிங் பண்ணிடுறோம். அடுத்தது டைம் சேவிங். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாட்டர் பேஸ்ட் மெட்டீரியல். அப்போது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டைமிங், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 ஹவர்ஸில் வெஹிக்கிளை டெலிவரி எடுத்துக்க முடியும். சம்டைம்ஸ் 12 ஹவர்ஸ்லையும் கூட டெலிவரி கொடுத்துட்றோம். ஒரு பெரிய மேஜர் லெவல் இருக்குன்னா மட்டும் 3 to 4 days வரைக்கும் நம்ம எடுப்போம். இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியும். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னா கேஷ்லெஸ்ஸும் பண்ணி கொடுக்குறோம். நம்ம உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, வண்டி டென்டிங் ஆயிருக்கு, அப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துரும், பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், அதற்கான கிளைமிங் சார்ஜும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கஸ்டமர் கிடைக்கிற அட்வான்டேஜஸ். இந்த பெயிண்டிங் அப்படிங்கிறப்போ ஒரு சில இடத்துல கொடுக்குறப்போ கொஞ்ச நாள் உதிர்ந்துருது, அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க 5Kல? எஸ், அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு டென்ட் ஒரு குழி ஆயிடுதுன்னா என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே பாடி ஃபில்லரை போட்டுட்டு மேலே பட்டியை பார்த்து அப்படியே அதை மட்டும் பண்ணிடுவாங்க. மழை பெய்யும் போது அந்த தண்ணி உள்ள போனதிலும் ஆட்டோமேட்டிக்லி அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், அது அப்படியே உறிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடும். ஆனா நீங்க டென்ட் ரிமூவ் பண்ணி அந்த பேனல்ல இருக்கிற டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணீங்கன்னா உதிர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. இவ்வளோ டீட்டெயில்டா பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, ஒரு வேலையிலும் டீட்டெயில்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 5K 12 வருஷம் அனுபவம். குறிப்பா நம்ம காரை கேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி இது எல்லாமே 5K கார் கேரோட ப்ராடக்ட்ஸ், ஓன் ப்ராடக்ட்ஸ். எஸ், ஓன் ப்ராடக்ட்ஸுங்க. நம்மளுடைய கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி அதனுடைய ஸ்பெக்கோட ரெடியாக வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ். 90க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை வந்து கார்கள் சந்திக்குது. அதற்கான சொல்யூஷன் தான் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள். இது எல்லாமே ஆர்கானிக். நான் முன்னாடி சொன்னபடி இதெல்லாம் ஆர்கானிக் சர்டிஃபைடோட நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்திங்கன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கஸ்டமருக்கு மேல நம்ம காரை வந்து உப்பு தண்ணியில, அதாவது போர் வாட்டர்ல அல்லது அப்படியே கிணத்து தண்ணியில வாஷ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகுனா, இப்போ ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் கார் வந்து மலையில ஃபர்ஸ்ட் வர்ற ரெயின்ல நனைஞ்சிச்சுனாலும் கார்ல வந்து அந்த சால்ட் வாட்டர் ஸ்பாட் அங்கங்க நம்ம பார்க்க முடியும். பெயிண்ட்லயும் ஆகட்டும், கிளாஸ்லயும் ஆகட்டும். அது என்ன ஆகுனா கார்ல இருந்து போகவே போகாது. கார் ரொம்ப ஓல்டான மாதிரி ஆயிரும். நைட்டு டிரைவ் பண்ணும்போது கார்ல கிளாரிட்டியே இருக்காது.
அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? முதல்ல நம்ம 5K கார் கேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியே மாத்தணும். இதான் ஒன்லி சொல்யூஷன். பட் இப்போ 5K கார் கேர் நம்ம R&D பண்ணி நம்ம கஸ்டமருக்காக செப்பரேட்டா மேனுஃபேக்சர் பண்ண இந்த ப்ராடக்ட் எப்படின்னா வெறும் ஒரு 1500 இருந்து 2000 ரூபாய்க்குள்ள ரேஞ்சிலேயே காருடைய அந்த கிளாஸை புத்தம்புது கிளாஸ் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துரும். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி. அதே போல காருடைய ரேட்டு, இப்போ கார்ல எலிகள் வந்து ஒரு எலி பெரிச்சாலே காருடைய வயரை கடிச்சிடும். அப்போ அது வந்து பல லட்சங்களும் பல நாட்களும் காரை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பெரிய பிரச்சனைக்கு காரணமாயிடுது. நம்ம வித் வாரண்டியோட அந்த சர்வீஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காருடைய அண்டர் பாடி மலையில போகல ரொம்ப ஈஸியா துருப்பிடிச்சிரும். சேல் பண்ணையில தான் அதனுடைய வேல்யூவே தெரியும். அப்போ அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தரோம். இந்த மாதிரி ஒரு 90க்கும் மேற்பட்ட சர்வீஸ் தான் நம்மளை சுத்தி இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே 5K ஓட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்க சார். குறிப்பா 5K கார் கேர் கொடுக்குற அந்த பிரீமியம் சர்வீசஸ் என்னென்ன சார்? பிரீமியம் சர்வீசஸ் நாங்கள் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, சில காரை மெயின்டைன் பண்றதுக்கு அத்தியாவசியம் தேவைங்கிறது வந்து மேண்டேட்டரி சர்வீஸ். பிரீமியம்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கும். அந்த ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேர் அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாட்டு கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப இனிமையான நிகழ்வு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து சவுண்ட் அதிகமாக வரையில அந்த ஆடியோவை என்ஜாய் பண்ண முடியாது. நிறைய பேர் ஆடியோ பிரியர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கான நிறைய சர்வீசஸ் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம 5K கார் கேர் துல்லியமா கிடைக்கும். துல்லியம் நம்ம என்ன இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டுடியோல இருந்தும் இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு அவுட்டோர்ல இருந்து பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ அங்க இருக்கிற ஆடியோ குவாலிட்டியை இங்க மேட்ச் பண்ற மாதிரி கார் வெளியே போனாலும் அந்த சிஸ்டம் கேட்கறதுக்கு நாங்கள் ஒன்று வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த ஆடியோவை வெளியிருக்கிற சவுண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம், டேம்பிங்னு சொல்லிட்டு. இது பண்ணாத ஒரு நார்மல் காருடைய ஒரு பாடி, இது டேம்பிங் பண்ண பாடி ஒரு காருக்கு. இப்போ இந்த கார்ல ஒரு சவுண்ட் வருதுங்களா? இந்த சவுண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்போ என்னால இப்ப நான் இந்த ஆடியோக்குள்ள இப்ப இந்த காருக்குள்ள இப்படி நான் பண்ணிருக்கேன்னா எனக்கு வெளியே இருக்கிற சவுண்ட் வராது, ஸ்ப்ரெட் ஆகாது, அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். என்னால அந்த ஆடியோவை ரொம்ப ஸ்மூத்தா கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க இது எல்லாமே பிரீமியம் சர்வீசஸ். இதெல்லாம் பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற சர்வீசஸ். ஓகே. இப்போ கார்ல வந்து சார் இப்போ வந்து இது வந்து நார்மலான ஒரு சீட்டு, நம்மளுடைய காருடைய சீட்ல ஃபேப்ரிக் சீட் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா லெதர் சீட் இருக்கும். இப்போ இந்த லெதர் சீட்டு ஃபேப்ரிக் சீட்ல என்ன அட்வான்டேஜ்னா, லெதர் சீட்ல ஒரு பாலோ அல்லது வந்து தண்ணியோ அல்லது ஜூஸோ குடிக்கிறோம், சிந்திருச்சுன்னு வச்சுங்களேன், லெதர்ல தொடச்சா ஈஸியா தொடச்சிடலாம். ஆனா ஃபேப்ரிக்ல என்ன ஆகும், உள்ள போயிடும். அப்ப அந்த சீட்டுடைய லைஃப் ரொம்ப ரிஸ்க், உறிஞ்சுக்கும், அது உள்வாங்கிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இதுல செராமிக் பண்ணுனது ஒண்ணு, செராமிக் பண்ணாதது ஒண்ணு. அது வந்து செராமிக் கோட்டிங்னா மேல வந்து அந்த ஃபேப்ரிக் மேல ஒரு கோட்டிங் பண்றோம். இது என்ன ஆகுதுன்னா, தண்ணி வந்து இப்ப பால் ஊத்துதுன்னா உள்ள ஜென்ரலா எடுத்து சரிங்களா. இப்ப இதுல செராமிக் பண்ணிருக்கோம். ஓகே. தாமரை இந்த இலை மாதிரி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, இதுதான் 5K ஓட ப்ராடக்ட். 5K ஓட ப்ராடக்ட். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னம்னா காருடைய பெயிண்ட்டுங்க, காருடைய பெயிண்ட் முக்கியமான இடம் சார். ஆமா, மேஜர் லுக்கு, காருடைய லுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. கஸ்டமர்ஸ் வந்து இது வந்து காருடைய ஒரு பேனட்டுங்க. இப்போ இந்த பேனட்ல என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த சைடு செராமிக் நான் கோட்டட், இது நான் கோட்டட். ஓகே. இது செராமிக் கோட்டட். இப்போ இந்த செராமிக் கோட்டட்ல பெயிண்ட் வந்து இப்போ வெயில்ல நின்னதுனால ஜென்ரலா வெளியே போனதுனால என்ன ஆகி போச்சுன்னா, இதுல இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யல தண்ணி பாருங்களேன் அப்படியே நிக்குது, அப்படியே நின்று போகுது. இங்கேயும் பாருங்க நின்று போகுது. இது நான் கோட்டட், இது கோட்டட், இது நான் கோட்டட், இது கோட்டட். இதுல ஒரு டிராப் கூட நிக்கிறது இல்லை பாருங்க, அப்படியே வந்துட்டே இருக்கும். இதுலயும் ஒரு டிராப் கூட நிக்காது. இதுல வந்தது கொஞ்சம் அப்படியே ஊறி நிக்குது, இதனால பாதிப்பு ஏற்படும். இதனால மண்ணு வந்து இங்க உட்காரும். இப்ப காத்துல இருக்கிற மண்ணு வந்து உட்கார்ந்திலும் அந்த இடம் என்ன ஆகும்னா அப்படியே சொரசொரப்பாயிரும். அப்புறம் நம்ம காரை வச்சு அப்படி தொடக்கல, அதான் அந்த ஒரு மாதிரி ஸ்கோல் மார்க் ஆகி வண்டி ஒரு மாதிரி பழைய வண்டியான மாதிரி லுக்கு டல்லா இருக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப ஓல்டு வண்டியான மாதிரி இருக்கிற காரணம் இதை ப்ராப்பரா கோட்டிங் கொடுக்கல, அந்த பெயிண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் கோட்டிங் பண்ணல. ஓகே. பண்ணிட்டோம்னா இந்த எஃபெக்ட், இது வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி. 3 இயர்ஸ் என்ன ஆனாலும் 5K கார் கேர் நம்மளே பாத்துக்கிறோம். கார் அவங்க வாங்கிட்டு கண்ணாடிக்கு ஒரு கோட்டிங்கு, பெயிண்ட்டுக்கு ஒரு கோட்டிங்கு, அண்டர் பாடி ஒரு கோட்டிங் போட்டுட்டு வண்டி எங்க போனாலும்
என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பார்த்துக்குவோம். எவ்வளவு அந்த மழை துளி வந்தாலும் பவுன்ஸ் ஆகி அது வெளியில போயிடும். போயிட்டே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த சர்வீஸ் வந்து கிளாஸுக்கும் பெயிண்ட்டுக்கும் பண்ணலாம். இது மட்டும் 30 லட்சம் கஸ்டமர் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கிளாஸ் இந்த பெயிண்டோட ப்ரொடக்ஷன் கொட்டிங்க 30 லட்சம் கஸ்டமருக்கு மேல எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஹை யூஸ்டு ப்ராடக்ட்ஸ். இதை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? பயங்கரமான ஹாப்பி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரை சந்திச்சேன். அவர் வந்து ரோட்ல பழனியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வராரு. பொள்ளாச்சியில நேற்று கஸ்டமர்களை சந்திச்சேன். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பயங்கரமான மழை அடிச்சு பேஞ்சிட்டு இருக்கு, எல்லா வண்டியும் ரோட்ல ஓரமா நின்றுச்சு, நான் மட்டும் கெத்தா வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா 5K கார் கேரோட செராமிக் கோட்டிங்க இதுக்கும் பெயிண்ட்டுக்கும் கிளாஸுக்கும் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு வண்டி மழையுடைய தண்ணி நிற்கவே இல்லை, விசன் கிளியரா இருந்துச்சு. ஏன்னா விசன் கிளியரா இல்லாதனால மழை இப்போ வைப்பர் ஓடையில கரெக்டா கிளாரிட்டி இல்லைன்னா வண்டி ஓரமா நிறுத்திடுவாங்க. ரொம்ப அடமலை ஹெவியா பெய்யல, எல்லாரும் நிறுத்தியிருக்காங்க, இவர் மட்டும் டிரைவ் பண்ணாருன்னு சொன்னார். அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்புறம் இன்னொரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, எந்த கஸ்டமராக இருந்தாலும் சொல்லுவாங்க நான் வைப்பரே பயன்படுத்துறது இல்லை. நான் அப்புறம் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ மண் வந்து இப்போ இந்த ஆஃப்டர் கோட்டிங் போட்டதுக்கப்புறம் காற்று காலத்தில் மண் வந்து அப்படியே நம்ம கார் மேலே விழுந்துடும், புழுதியாக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா ஒரு டிராப் மண்ணு கூட வண்டியில் நிற்காது, புது கார் மாதிரியே மெயின்டைன் ஆகும். ஓகே, இது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் இந்த கோட்டிங் போடையில் அதனுடைய அட்வான்டேஜ். ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த செராமிக் கோட்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக தேவை, அத்தியாவசியம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டு பக்கத்தில் வண்டி நிறுத்திடுவீங்க, வெளியே பார்க்கிங் பண்ணுறீங்க, அல்லது வந்து வீட்டு பார்க்கிங் இருந்தாலும் பிஸ்னஸ்க்காக வண்டி கொண்டு வெளியே நிறுத்துவீங்க. ஆமாம், இந்த குழந்தைங்க நாய் எல்லாம் என்ன பண்ணால் புறாண்டிடும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இதுல வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்க விளையாட்டுக்காக அப்படியே கோடு போட்டே போயிடுவாங்க. அப்போ பெயிண்ட் போயிடும். நீங்க ஒரு 40,000-50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப செராமிக் கோட்டிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிராச்சஸ் வராது. இப்போ வந்து பேர்ட் டிராப்ஸோ அல்லது வந்து காக்காயே உட்காருது அல்லது நாயே உட்காருதுனாலும் அந்த பெயிண்ட்ல இருக்கிற அந்த பெயிண்ட் போகாது. அது அப்படியே 100% ப்ரொடக்ஷன். அதுக்கு தான் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காலம் என்னன்னா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வண்டி செலவு பண்றோம், இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம். அதை இன்னும் அந்த வண்டியை பாதுகாக்கணும்னா இதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 33 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அந்த காரை புதுசா மெயின்டைன் பண்றது 5K விடும். அவ்வளவுதான் வருது. கார் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒரு 33 ரூபாய், அவ்வளவுதான் காஸ்ட். இருக்கிறதுல ஒரு அட்டகாசமான தொழில்நுட்பம் தான் அந்த செராமிக் கோட்டிங்னா 5K அட்டகாசமா செஞ்சு கொடுத்தோம். ஆமாமா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் செராமிக் பண்ற பிராண்ட் நம்ம 5K கார் கேர் தான். ஓகே, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செராமிக். மற்ற ப்ராடக்ட்ஸ் பத்தியும் பார்க்கலாம். எஸ், இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீட் கவர். இன்னைக்கு ஒரு கார் வாங்கிடுறோம். இப்ப கார் வாங்கினதில் என்ன ஆயிரும்னா, இப்ப எப்படி மொபைல் வாங்கினா மொபைலுக்கு மேல ஒரு கவர் போடுறோம், அதே போல கிளாஸ் உடையாம இருக்கிறதுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம். இது ரெண்டும் எவ்வளவு முக்கியமோ, கார் வாங்கினதில் காருக்கு ஒரிஜினல் சீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சீட் கவர் போடுறாங்க. அந்த டிசைன் இதெல்லாம் இது வந்து இந்த காருக்கு, இப்ப நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட் அண்ட் ஒயிட்னு வச்சுக்கலேன், ரெட் அண்ட் ஒயிட்ல உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும், இதெல்லாம் காருடைய இது கலர்ஸ், இது டிசைன்ஸ். டிசைன்ஸ் வந்து நம்மளுடைய காருக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இதுல எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த என் கார் அழுக்காகுது அப்படின்னா நிறைய பேர் சூஸ் பண்ற கலர் வந்து டேன். டேன் வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கும். பீச் கலர் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் ரெட், அவங்களுக்கு பிடிச்ச கலர். ஆனா மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டேன் அண்ட் பீச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மாடல்ஸுங்க. இதில் இந்த கலரில் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாடல். அல்லது நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு மாடல் பார்க்குறீங்க, எனக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கும்போது அதுக்கான என்ன கலர் என்ன மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து பேக் பெயிண்ட் இருக்குது, நெக் பெயிண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் அந்த சீட்டுடைய அந்த குஷனை அதிகம் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து இது வந்து ஏற்கனவே வெச்ச சீட் கவர் மாற்றுறது கிடையாது. உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா உங்க பாடி கண்டிஷனுக்கு, உங்க காருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் செஞ்சு கொடுக்கிறோம். அப்சல்யூட்லி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அது வந்து நம்மளுடைய அட்வான்டேஜ்ங்க. இது வந்து சீட் கவர், இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இது நூடுல்ஸ் மேட்னு இப்ப ட்ரெண்டிங். இது வந்து நூடுல்ஸ் மேட். இது நூடுல்ஸ் மேட்டுங்க. இது என்னன்னா, இது ஒரு பயங்கர இப்ப கரண்ட்ல ட்ரெண்டிங்கு, எல்லா கஸ்டமரும் பயன்படுத்துற இது. இப்ப நம்ம ஊர்ல இப்ப மழை பெஞ்சிருது, எஸ்பெஷலி சென்னையில ஆஃப்டர் ஃப்ளட்டு ஆஃப்டர் ரெயின் ஏறி உட்காந்தீங்கன்னா அந்த மண்ணு கார் பூரம் பரவிடும். ஆமா, அப்ப இது என்ன பண்ணுன்னா, அந்த மண் அப்படியே பிடிச்சுக்கும். இது அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ உங்களுக்கு கார்ல ஏசி போட்டதுல மண்ணு பறக்கும்,
நார்மல் மேட்டு போட்டிங்கன்னா கட் மேட், இந்த நூடுல்ஸ் மேட்டு போடையில அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், இதுக்குள்ளே ஸ்டே ஆயிடும். இதுக்குள்ளேயே ஸ்டே ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். பீச்சில் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே சேத்துக்காலோட வந்ததிலும் அந்த டிரைவர் என்ன பண்ணாருன்னா செம்ம ஸ்மார்ட்டாக ஒரு திங்க் பண்ணார். காரில் இருந்த அந்த நூடுல்ஸ் மேட் எடுத்து முன்னாடி போட்டு காரில் எல்லாரும் தொடச்சா எல்லா மண்ணையும் எடுத்துருச்சு, அப்படியே அழகாக தட்டிட்டு நூடுல்ஸ் மேட்டை போட்டு எல்லாரும் உட்காருங்கன்ட்டாரு. அந்த பீச்சிலிருந்து நாங்கள் வந்த மண்ணு ஒரு துளியும் கூட காருக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகல. கார்ல ஏசி போட்டோம், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதிகமா வெளியில டிராவல் பண்றவங்க, டூர்ல டிராவல் பண்றவங்க இது நூடுல்ஸ் மேட் ரொம்ப எல்லாரும் விஐபிஸ் போற இது பயன்படுத்துறாங்க. விஐபிஸ் நார்மல்ல இப்ப இன்னைக்கு ஒரு காருன்னு இருக்குனாலே எல்லாருமே விஐபி தான், எல்லாருமே இதை பயன்படுத்தாங்க, இப்ப பயன்படுத்துறாங்க. ட்ரெண்டிங்கான ஒரு இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மேட்டுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இவ்வளவு உன்னிப்பா பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா சார். அப்பதான் அந்த கார் ஓட்டில கம்ஃபர்ட் சார். இப்ப கார் ஓட்டில ஏசி நல்லா வரணும், ஆடியோ நல்லா கேட்கணும், கீழே கிளீனா இருக்கணும், சுத்தி வர லுக்கா இருக்கணும், எனக்கு நைட் ஓட்டும் போது கிளாரிட்டியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் காரை கம்ஃபர்ட்டா நான் ஓட்ட முடியும். இல்லைன்னா எனக்கு ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சர்வீசஸ். எஸ், எல்லா வகையிலும் தயாரா இருக்கீங்க. 5K கார் கேர் எல்லாம் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க சார். இது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இப்ப செராமிக் கோட்டிங் பார்த்தோம், 3 years வாரண்டி. இந்த பிபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் வாரண்டி. பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேஸ்டு ப்ரொடெக்ஷன் கோட்டிங். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பேஸ்டு ப்ரொடெக்ஷன் கோட்டிங். அதுல அதாவது வந்து 3 டைப் ஆஃப் பாலிசிங். பெயிண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பேஸ்டு ப்ரொடெக்ஷன் கோட்டிங், செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா கிளாஸ் பேஸ்டு ப்ரொடக்ஷன் கோட்டிங்க. இந்த பிளாஸ்டிக் இப்போ டெஃப்லான் கோட்டிங்கிறது பெயிண்ட்டுக்கு மேலே போட்டு கொடுக்குற ப்ரொடெக்ஷன். இது வந்து பிளாஸ்டிக்காகவே ஒட்டுறது. இது ஒரு பிபிஎஃப் ஃபிலிம். எப்படி இப்போ காருடைய சன் ஃபிலிம், கிளாஸுக்குள்ள சன் ஃபிலிம் ஒட்டுறமோ அதே போல காருடைய பெயிண்ட் கொட்டப்படுறது அந்த சன் மொபைலுக்கு ஒட்டுற மாதிரி அதே தான். இது 7 years வாரண்டிங்க. இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா என்ன ஸ்க்ராட்ச் என்ன பண்ணாலும் எந்த ரிஸ்க்குமே இருக்காது. காரை நீங்க வாங்கிட்டா போதும், 7 வருஷம் நீங்க காரை பத்தி சிந்திக்க வேண்டியதே இல்லை. நீங்க வீட்டில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட்ல பயங்கர எப்பவுமே புதுசா இருக்கும். நீங்க சேத்துக்குள்ள எங்க போயிட்டு வந்தீங்கன்னாலும் வண்டி புதுசா நிற்கும். முக்கியமா இது போன்ற பிராண்டுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம் போலயே. ஆமாமா சார், நீங்க கார் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ காரை பாதுகாக்கிறது அவ்வளவு மிக முக்கியம். நீங்க வந்து காரை பாதுகாக்கலைன்னா அதற்கான விலையை கொடுத்தே தீரணும். பாதுகாத்தீங்கன்னா அந்த விலை உங்களுக்கு வந்தே தீரும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ். இது புது காருக்குமே முதல்ல பண்ணிடலாமாங்க சார்? ஆமா, புது கார் வாங்கினவங்க தான் பண்ணுவாங்க. புது கார் வாங்கினதிலும் இந்த ப்ரொடெக்ஷன் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன், கிளாஸ் ப்ரொடெக்ஷன், அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன் அதை வந்து போட்டுருவாங்க. இப்போ எனக்கு 3 வருஷம் எனக்கு கார் ப்ரொடெக்ஷன் போனால் செராமிக் கோட்டிங் போயிடுவாங்க. 1 year எனக்கு போதுன்னா டெஃப்லான் கோட்டிங். எனக்கு 7 வருஷம் என் காரை பற்றி எனக்கு சிந்திக்க நேரம் இல்லை, போட்டு பிபிஎஃப். அப்போ இனிமேல் புதுசா கார் வாங்குறவங்க ஷோரூம்ல இருந்து அடுத்ததா 5K. ஆமா 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 கரெக்ட். இப்பவே கார் வாங்குறவங்க கார் வாங்கி பூஜை முடிச்சா அடுத்த 1 மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த 1 மணி நேரம் 5K கொடுத்துருவாங்க. அவங்க இந்த ப்ரொடக்ஷன் கோட்டிங் எல்லாம் பண்ணிட்டு தான் மார்க்கெட்ல டிரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பக்காவா ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துடுவோம். கொடுத்துடுவோம். ஓகேங்க சார். எஸ்.